தமிழக வெற்றி கழகத்தோடு அவர் இணைந்து பயணிப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒரு மாற்று கருத்தியலுடைய ஒரு கருத்தியல் கூட செயல்படக்கூடிய தலைவராக திரு விஜய் அவர் அந்த விழாவினை குறிப்பிட்டார். விகடன் விழாவிலே அவர் குறிப்பிட்டார். அது தவிர அவர் ஒரு வியூக வகுப்பாளராக இருக்கிறார். தமிழக அரசியலில் இப்போது கடந்த சில வாரங்களாக அவர் ஒரு விவாத பொருளாக மைய பொருளாக இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தன்னுடைய பங்களிப்பை செலுத்தி இருக்கிறேன் என்று சொன்னார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் முக்கியமான பங்களிப்பை அவர் செலுத்தி இருப்பதை அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளே ஒப்புக்கொள்கிறார்கள். இப்போது அவரை விமர்சிப்பார்கள். ஆனால் ஏற்கனவே அவர் முக்கியமான பொறுப்பிலேயே கொடுக்கப்பட்டதற்கு காரணமே அவருடைய சில செயல் திட்டங்கள். அந்த பணி அவருடைய பணிக்காகத்தான் அவருக்கு அந்த பொறுப்பே தரப்பட்டது. இந்த நிலையில் அவருக்கான அரசியல் வாய்ப்புகள் ஓப்பனாக இருப்பதாகத்தான் பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்நிலையில நின்று அவர் அரசியல் செய்வதால் அது தமிழக வெற்றி கழகமாகட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் அவரை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. இதுல அவருக்கு 6 மாதம் அவருக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார். இந்த சூழல அவர் விளக்கம் கொடுப்பாரு கட்சி எதிர்பார்த்தது. அதே நேரத்தில் அவருடைய பேட்டிகள் இதெல்லாம் தவறா புரிந்து கொள்ளப்பட்டு விவாதம் ஏற்றிருந்தாலும் நான் விலகிறேன் அப்படின்றாரு. இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்திருக்கும்? ஏதாவது சமரசத்துக்கு ஏதாவது முயற்சி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன் அந்த முடிவு எடுத்தார்? முயற்சி நடந்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அவர்களுக்கே அவரை நீக்குவதற்கு ஒரு தயக்கம் இருந்தது என்றுதான் நான் அதை பார்த்தேன். அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஏன் இடைக்கால சஸ்பென்ஷன் என்று இருந்தது? அப்படி எந்த ஒரு இதுவும் வினோதமாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் அவர் மன்னராட்சி என்று இப்போதைய ஆட்சியை பேசினார். அதற்கு முன்பு பார்த்தால் தொடர்ந்து ஒரு விமர்சனங்களை முன்வைத்து வந்தார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அரசியல் இல்லாதவரெல்லாம் துணை முதலமைச்சர் ஆகலாம் என்றால் ஏன் திருமாவளவன் ஆகக்கூடாது என்று கேட்டார். அது நேரடியாக உதயநிதி குறித்த விமர்சனம் தான். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படி விமர்சித்த ஒருவர் தொடர்ந்து அதே பாதையில் விமர்சித்து, அதுவும் அவர் அந்த மீட்டிங்ல அரசியல் பேச வேண்டாம் என்று சொன்னதாக திருமாவளவன் சொல்லுகிறார். அரசியல் பேசாமல் தவிர்த்திருக்க முடியாது. அவர் பேசினார். பேசிய போது திமுகவை கடுமையாக விமர்சித்தார். ஆகவே திருமாவளவன் அவரை நீக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ஆனால் திருமாவளவனுக்கு அவரை நீக்க மனம் இல்லை. ஏனென்றால் அவருடைய கருத்தில் பாதி கருத்துக்கு மேல் அவருக்கும் உடன்பாடு இருந்திருக்கிறது. ஆகவேதான் அவரை நிரந்தரமாக நீக்காமல் தற்காலிக சஸ்பெண்ட் செய்தார். இந்த நிலையில் மீண்டும் திருமாவளவனை இணைவதில் அவருக்கு சிக்கல் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். என்றால் திருமாவளவனுக்கு அவருடைய கட்சிக்குள்ளும் அழுத்தம் கொடுக்கப்பட்டது ஆதவ அர்ஜுனாவை நீக்க வேண்டும் என்று. ஆகவேதான் இப்போது அவர் மாற்று முடிவெடுக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன்.